2025 +1 முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுறவங்க ரீஎவாலுவேஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்குரிய ஸ்கேன் காப்பி வந்து வாங்கணும். அதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஸோ இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அந்த ஃபார்மினுடைய லிங்க்கு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, உங்களுக்கு எந்த பேப்பர் ஆன்சர்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக டிக் பண்ணிக்கணும். இங்கே தமிழ், இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் வைஸாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால இங்கே உங்களுக்கு அவங்க கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வரலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த பாடம் தேவையோ அதை எழுதி அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ₹275 நீங்கள் என்ன செய்யணும், பே பண்ணணும். கீழே வந்து மொத்தம் வந்து எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வந்து இப்போ எத்தனை பேப்பரோ அதை வந்து இன்ட்டு 275 அப்படின்னு போட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கோங்க. மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்ளைட் ஃபார் ஸ்கேன் காப்பி அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுல பிளேஸ் அண்ட் டேட் போட்டுட்டு உங்களுடைய சைன், ஸ்டூடெண்ட்டுடைய சைன் இல்லைனா பேரண்ட்டுடைய சிக்னேச்சர் போட்டுக்கணும். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யார் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் ரீவேல்யூஷனுக்கோ இல்லைனா ரீடோட்டலிங்க்கோ என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் உங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து டிஜிஇ போர்ட்டலில் வந்து இருக்கும். அதை ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டில் என்ன செஞ்சுக்கலாம்னா ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 20th மேலேருந்து 24th வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஹெட் மாஸ்டர்ட்டையும், ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அங்கேயும் கொடுத்துக்கலாம்.